Can I be your superhero? Superhero. இன்னுமே சொல்லப்போனால் the reason Rapti exists itself is எங்கடா இப்போ மெட்ராஸ்லாம் பார்க்க முடியுது. Can I be your superhero? Superhero. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து தினேஷ் ப்ரோ மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ அவங்க தான் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் ராப்டி ஹெச்வி. நீங்கள் எப்படி இருந்தாலும் ராப்டி T30 பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துருப்பீங்க. அண்ட் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நிகரான நிறைய டேட்டாஸ் இன்றைக்கி நீங்கள் வந்து ஜாலியாக ஒரு கான்வர்சேஷன் மோடில் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எதுக்கு ராப்டி, என்ன மாதிரியான ஒரு எய்மோடு அது வந்திருக்கு, அண்ட் ஃபர்தராக இந்த ஆஸ் அ பிராண்ட் மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு விஷன் இருக்கும். ஸோ அந்த விஷன் வந்து எப்படி கிரவுண்ட் லெவலில் கனெக்ட் ஆக போகுது, அண்ட் பப்ளிக்கு என்ன தேவை, எந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஸ்பேஸை இவங்க எப்படி ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம இப்போ வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங். ஸோ நைஸ் ப்ரோ. ஸோ உங்களை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்தீங்கன்னா. ஷுர். ஸோ என்னோட நான் ஐம் பேசிக்லி பார்ன் அண்ட் ரேஸ் சென்னை. அண்டர் கிராட் வந்து இங்கே நாட் டூ ஃபார் ஃப்ரம் இயர் குரோம்பேட்டில் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் டெக்னாலஜியில் பண்ணேன். சூப்பர். ராப்டி இஸ் மை தேர்ட் வெஞ்சர். ஆட்டோமோட்டிவில் ஒரு 10 வருஷமாக இருக்கேன். இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 2 பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் யூஎஸில் போய் மாஸ்டர்ஸ் பண்ணேன். கோட்டியில் வந்து அகைன் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் தான் பண்ணேன். ஸோ 2 இன்ஜினியரிங் டிகிரி, தோ நவ் அ வெரி நான் டெக்னிக்கல் ரோல் அட் ராப்டி. அதுக்கப்புறம் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒர்க் வித் டெஸ்லா ஃபார் அ வைல். டெஸ்லாவில் வந்து ஒரு வருஷம் இருந்தேன். அங்கே வந்து 2 ப்ரொடக்ஷன் லைன் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் இதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தோம். இது ஒரு கான்செப்ஷலாக ஆரம்பிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் திஸ் இஸ் ப்ராப்ளி தி பெஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி ஜனவரி 2020 மூவ் இயர் ஃபுல் டைம். கூட 3 கோஃபவுண்டர்ஸ். நான் வந்து ஐ டேக் கேர் ஆஃப் பிஸ்னஸ், ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜிலாம். கீர்த்தி வாசன் கம்ஸ் ஃப்ரம் குவாலிட்டி இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட். அவன் வந்து ஹீ டேக்ஸ் கேர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் சப்ளை செயின், அதாவது மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுறது அவர் பார்த்துக்கிறாரு. கார்த்திக் அண்ட் புனித். கார்த்திக் டேக்ஸ் கேர் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர். புனித் வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்டிங் அண்ட் சர்டிஃபிகேஷன். ஸோ எங்கள் 4 பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈக்குவலாக ரோல்ஸ். நான் ஐ டேக் கேர் ஆஃப் பிஸ்னஸ், ஆப்ரேஷன்ஸ், டெக்னாலஜி அண்ட் ப்ராடக்ட் ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். பட் எசென்ஷியலி அட் ஆர் ஹார்ட் ஆல் 4 ஆர் இன்ஜினியர்ஸ். இன்ஃபேக்ட் நிறைய பேசுவோம். பட் ராப்டி ஆரம்பித்ததே வந்து இதில் ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கா இந்த மார்க்கெட்டில், அதை சால்வ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தேன். நைஸ். ஏன்னா எனக்கும் என்ன தோணுன்னா, இப்போ நார்மலாகவே நான் போயிட்டு ஈவி அப்படின்னு போகும்போது ஃபஸ்ட்டு இப்போது நம்ம ஜென்ரலாக பேசினாலே ஏத்தர் வந்து லைவாக நாங்கள் பார்த்தோம். எப்படின்னா, நாங்கள் புதுசாக ஒரு பட்டிங் கம்பெனி பெங்களூரில் தான் அவங்க டெபியூ பண்ணும்போது அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது, ஓ ஈவி ஸ்கூட்டரா இப்படி இருக்கா, ஓகே. ஆனால் அதில் அவங்களோட ஷார்ட் கம்மிங்ஸ் அவங்களே சொன்னாங்க, எங்களுக்குன்னு ஒரு சில இப்போதைக்கு பண்ணோம் ஒரு சில ட்ராபேக்ஸ் இருக்குது, நாங்கள் அதையும் ஓவர் கம் பண்ணோம் அப்படிலாம் சொல்லிட்டு. பட் அவங்க வந்து எந்த விதத்தில் இன்ஸ்பயர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னோன்னா, QC, ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து பெருசாக எடுத்துகிட்டு போனாங்க எக்ஸிஸ்டிங் ஸ்கூட்டர்ஸ்க்கு மத்தியில். இப்போயும் நம்ம வந்து, ஏன்னா நாங்கள் ஆஸ் அ கன்சியூமர் அண்டு இந்த ஸ்பேஸில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மெயினாக ஆஃப்டர் சேல் சப்போர்ட் as well as வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் R&D எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க, ஸோ வெளியில் வரும்போது எந்த அளவுக்கு அது மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும்னு சொன்னாங்க. நான் ஆக்சுவலாக வெப்சைட் போய் செக் பண்ணேன். அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவ் வந்தது. என் ஃப்ரெண்ட் இருக்கான் பரத்வாஜ்னு, எப்படியும் நெக்ஸ்ட் வீக் வந்து பரத்வாஜும் வருவான். அவன் வந்து பயங்கரமான ஒரு தீவிரமான மேக் இன் இண்டியா கை. ஸோ அவனோட ஹேண்டிலே பார்த்தீங்கன்னா BWJ பில்டு அப்படின்னு போட்டு ஃபுல்லாக இந்தியாவில் என்னெல்லாம் பண்ண முடியும், இந்தியாவில் இன்னும் நெக்ஸ்ட்லாம் என்னென்னு பண்ணலாம். ஸோ அவன் வந்து, நான் ராப்டின்னு சொன்னேன் அவன்கிட்ட. அவன் சொன்னதுமே என்ன சொன்னானா, நான் புக் மார்க் பண்ணி வச்சிருக்கேன்டா, நான் ராப்டி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இண்டிஜினியஸாக அவங்க பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்குடா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருந்தான். ஸோ ஹி வாஸ் லிட்டரலி எக்ஸைட்டட் உடனே. ஸோ எனக்கும் எப்படின்னா, நாங்கள் சின்ன பிராண்ட்ஸ்க்கு ஆக்சுவலாக சப்போர்ட் பண்ண முடியுமான்னு பார்த்துருக்கேன். நாங்கள் ஒரு கலெக்டிவாக சொல்லப்போனால் நம்மளோட எந்தூசியாசம், ஏன்னா நானும் டெக் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்குறதுனால, நம்ம இந்த ஸ்பேஸில் யாராவது ஒருத்தர் நிஜமாவே, ஏன்னா ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருக்கும் எங்களுக்கு நல்லா தெரியும். அந்த சேலஞ்சஸ் எல்லாம் பிரேக் பண்ணி யாராவது வராங்க அப்படின்னும் போது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுன்றது எங்களோட தாட்டு. ஸோ அதனால தான் ராப்டிலேருந்து ஒரு மெயில் நாங்கள் பார்த்ததுமே எங்களுக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, போடுறா நம்ம ஊரில் இருந்தால் வேறு லெவல். ஸோ அதனால தான் நாங்கள் உடனே மீட் பண்ணுறதுக்குலாம் நோ செகண்ட் தாட்ஸ். வி ஆர் வெரி மச் ஹாப்பி in actually exploring everything related to Rapti. Definitely. Actually, இன்னுமே சொல்லப்போனால் the reason Rapti exists itself is this ecosystem.
ஏன்னா நாங்கள் இது வந்து ஒரு 7 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். 7 வருஷமாக ரெவென்யூ இல்லாமல் ப்ராடக்ட் வெளியில் வராமல் டெஸ்டிங் அண்ட் R&D பண்ணி எடுத்துகிட்டு வரது, செட்டிங் அப் லார்ஜ் ஃபெசிலிட்டி இஸ் நாட் அ ஜோக். அண்ட் ரொம்ப ஓப்பனாக சொல்லணும்னா நாங்கள் 4 பேருமே வேர் நாட் ஃப்ரம் வெரி பிக் ஃபேமிலி பிஸ்னஸ் பேக்ரவுண்ட்ஸ் ஆர் எனிதிங். ஸோ வென் வி டுக்கன் அதான் இங்கே ஃபேக்ட்ரியில் மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப சின்ன ஃபெசிலிட்டியில் தான் ஒரு சின்ன கீர்த்தியோட பாட்டியோட வீட்டில் தான் ஆக்சுவலி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அதுலேருந்து தான் தென் வி மூவ். இங்கே வரும்போதெல்லாம் ரொம்ப பயமாக இருந்தது, பண்ணலாமா, இவ்வளோ எடுக்கலாமா, இது எவ்வளோ நாள் நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. நவ் ஐ திங்க் we've grown to ஒரு certain level that we are also confident about ourselves. But it's been a wild journey. எங்களுக்கு த்ரூ அவுட் த ஜேர்னி எங்களுக்கு சப்போர்ட் இருந்தது. இன்ஃபேக்ட் ஈவன் நான் சொன்ன மாதிரி இந்த லேண்ட்லார்டுமே வந்து ஹெல்ப் பண்ணி, இல்லை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெண்ட் கம்மி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்தளவுக்கு த ஈகோ சிஸ்டம் ஹஸ் பீன் வெரி வெரி கைண்ட் டு அஸ். கண்டிப்பாக எல்லாருமே எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்கங்கிறதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஐ மீன் கன்சூமர் பாயிண்ட்லேருந்து அண்ட் யங்கர் ஜென்ரேஷன் கண்டிப்பாக வந்து அவங்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு என்னென்னா இந்த ரேட் டீ, ஸோ அந்த நேமுக்கு என்ன மீனிங் ஆக்சுவலி நாங்கள் ஆரம்பிக்கும் போது நாங்கள் ரொம்ப ஒரு பெருசாக தாட் போடல. பட் ஃபண்டமெண்டலாக வந்து எலக்ட்ரிஃபைட் ராப்டர்ஸ், அதாவது ப்ராடக்ட் வந்து அஜைலாக இருக்கணும், ஃபாஸ்ட்டாக இருக்கணும், இட் ஷுட் பி ஃபன் டு ரைட் அப்படின்னு ஒரு கோரிலேஷன் வந்து இந்த டைனோசரில் ராப்டர்ஸ் வந்து சின்னதாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணோம், இட் வில் பி வெரி அஜைல். ஸோ அந்த ஒரு தாட் ப்ராசஸ்லாம் எலக்ட்ரிஃபைட் ராப்டர்ஸ் அப்படின்னு ஆரம்பித்தோம். பட் மக்களுக்கு ஆக்சுவலி இந்த அளவுக்கு அந்த பேர் பிடிக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல. நவ் இட்ஸ் காட் அ ரியலி குட் ரிங் அண்ட் நிறைய பேர் ரீகலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி தட் யூனோ அந்த பிராண்ட் நேம் இஸ் ஆல்சோ வெரி வெரி அலைன்ட் வித் கஸ்டமர்ஸ். ஸோ இன்னொன்று என்ன தோணுச்சுன்னா, ஒரு காமன் பாயிண்ட் தான். ஏன்னா எல்லாமே இப்போது ஒரு ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஃபோன் பிராண்ட்ஸ், ஏன்னா நான் அதிகமாக அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால யார்கிட்டயாவது ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா இருக்கும், உடனே எல்லாரும் அது பின்னாடியே தான் போவாங்க. சரி ஓகே இதுதான் அதிகமாக எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ ஒரு 3.5mm ஜாக்கை ரிமூவ் பண்ணால் அழகாக ஒரு TWS விற்க முடியுது, ஓப்பன்ஸ் நியூ பிஸ்னஸ், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்மளும் பண்ணலான்னு எல்லாரும் வருவாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ஃபெமிலியரைஸ் ஆனது ஸ்கூட்டர்ஸ் தான். ஏன்னா எந்த பிராண்டை பார்த்தாலும் ஸ்கூட்டர் தான் வச்சிருக்காங்க, TVS பார்த்தாலும் வச்சிருக்காங்க, பஜாஜ் பார்த்தா வச்சிருக்காங்க, அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி ஏத்தர்வோல எல்லாருமே வச்சிருக்காங்க. பட் நம்ம ஸ்கூட்டர் போகாமல் கம்ப்ளீட்டாக வந்து பைக் அப்படின்னு டெபியூ பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த எய்ம் நிச்சயமாக இது கொஞ்சம் லாங் ஸ்டோரி, பட் நான் சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலி நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ ராப்டியோட எக்ஸிஸ்டன்ஸே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நாங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எலக்ட்ரிக் 2 வீலரோ இல்லை ஒரு டிஃப்ரென்ஷியேட்டட் எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிளே பண்ணணும்னு ஆரம்பிக்கல. எங்களோட கேள்வியே வந்து எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள் இண்டஸ்ட்ரி வந்து இந்தியாவில் ஸ்கூட்டர் இண்டஸ்ட்ரியோட டபுள் மடங்கு சைஸ். அதாவது இந்தியாவில் 6 மில்லியன் ஸ்கூட்டர் விற்கிறாங்க, பட் 13 மில்லியன் மோட்டர் சைக்கிள் விற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இருக்கிற அத்தனை பிராண்டுமே ஸ்கூட்டரில் மட்டுமே இருக்குது அண்ட் ப்ராடக்ட்டுமே ஸ்கூட்டரில் மட்டும் தான் இருக்குது, மோட்டர் சைக்கிளில் கஸ்டமர் வாங்கலை, இல்லை மோட்டர் சைக்கிளில் ப்ராடக்டே இல்லை. ஸோ எதனால எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள் மார்க்கெட்டில் இல்லை அப்படின்றதுக்கு பதில் சொல்கிறதுக்கு தான் ராப்டின்ற ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வி இவால்வ்ட் இன்டு, அதுலேருந்து T30 has become an evolution of how we are answering that problem. So at core we are still a very much a tech company, a deep tech company that then became an OEM to prove that electric motorcycles can be better. So அதுதான் எங்களோட கோல். ஸோ எங்களோட பாயிண்ட்டே பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி ஸ்கூட்டரில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இன்னொரு ஸ்கூட்டர் பண்ணுறதுல பிரயோஜனமே இல்லை. அதனால தான் ஒரு ஆட்டோமொபைல் பண்ணணுன்ற ஒரு கான்செப்டில் ஆரம்பிக்கல. இந்த இடத்துல இவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது, ஏன் யாருமே அட்ரெஸ் பண்ணல அப்படின்ற ஒரு லாஜிக்கில் தான் நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ தட் இஸ் வை அட் அவர் கோர் பிஃபோர் வி டாக் அபவுட் த ப்ராடக்ட் வி டாக் அபவுட் ஹை வோல்டேஜ். ஏன்னா அதை வந்து ஒரு டெக்னாலஜி மோட்டாக எடுத்துகிட்டு வரோம். ஸோ டெக்னாலஜி தான் எங்களோட கோர். அதுக்கப்புறம் வி பில்ட் அ ப்ராடக்ட். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் டிசைன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற இது பண்ணல, கஸ்டமருக்கு வந்து என்ன இஷ்யூ, எதனால கஸ்டமர் இன்றைக்கி வந்து இருக்கிற ஒரு 2-3 ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட்டுமே ஏன் வாங்க மாட்டாங்க, ஏன் எதனால நிறைய பேர் இன்னும் எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிளில் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வரல அப்படின்றதில் அந்த ஃபண்டமெண்டல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வி ஆக்சுவலி ஸ்டார்டட் மேக்கிங் த ப்ராடக்ட் இட்செல்ஃப். ஸோ அதுதான் ஸ்டோரி. ஸ்டோரி இஸ் நாட் தட் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், வேறு பண்ணணும். ஸ்டோரி இஸ் ஏன் இந்த செக்மெண்ட்டில் ஒரு ஆட்டோமொபைல் பண்ணணுன்றதே வந்து செகண்ட் தாட். ஃபஸ்ட் தாட் வந்து ஏன் இங்கே இல்லை, இதில் டெக்னிக்கல் சேலஞ்ச் எதுவும் இருக்குமா. ஸோ அதை நாங்கள் அந்த 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 ஆங்கிளில் யோசிக்க ஆரம்பிக்கும் போது தான் வந்து கண்டுபிடிச்சது வந்து, ஆல்ரெடி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இது எங்கேருந்து வந்ததுன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி we were importing from சைனா. இப்போ சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறதோ தப்பு இல்லை, அங்கே இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து பேட் குவாலிட்டின்றது மாதிரி இல்லை. அவங்களோட யூஸ் கேஸ் வந்து சிக்னிஃபிகண்ட்லி டிஃப்ரெண்ட். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2-3 கிலோமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. டாப் ஸ்பீட் வந்து 25 to 30.
2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வெஹிக்கிள் ஸ்க்ராப் பண்ணிட்டு புது வண்டி வாங்கிடுவாங்க. ஆனால் ரொம்ப இன்எக்ஸ்பென்சிவ், ரொம்ப சீப்பான வெஹிக்கிள்ஸ். நம்ம ஊர் காஸ்ட்டில் ஒரு 15,000 20,000 ஸ்கூட்டர் கிடைக்கும். அது 2 வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப பண்ணிடும். இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ளெண்டரே ஒன்று வாங்கினீங்கன்னா அது வண்டி ஒரு 100cc ஸ்ப்ளெண்டரே வந்து 100 கிலோமீட்டர் டாப் ஸ்பீட் வரைக்கும் போகும். அண்ட் அதுக்கு நீங்கள் ஆயிலே மாற்றினாலும் வண்டி ஓடும். அண்ட் நம்ம வீட்டில் வந்து ஒரு 10-15 வருஷம் வண்டி வச்சுருப்போம் இல்லைங்களா. இப்போ எங்கள் அப்பா வாங்குவார், அதுக்கப்புறம் எனக்கு கொடுப்பாரு, அதுக்கப்புறம் அதை நான் என் தம்பி கொடுப்பேன். அது ஒரு 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 சொத்து மாதிரி வீட்டில் இருக்கும் இல்லைங்களா. அது தட்ஸ் ஹவ் யூ ஆர் யூஸ்ட் டு டூ வீலர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டெக்னாலஜி ஸ்கூட்டருக்கு வந்து ஓரளவுக்கு செட் ஆச்சு சைனாலேருந்து வர. பட் மோட்டர் சைக்கிளுக்கு செட் ஆகலை. இன்றைக்கி வந்து அமேசிங் பிராண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏத்தர் ஹூ டன் அ ஃபினாமினல் ஜாப். வி ஹேவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் தட். அந்த சைனாலேருந்து இந்த டெக்கை எடுத்து இண்டிஜினைஸ் பண்ணி அதை இந்தியாவுக்கு எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இந்தியன் யூஸருக்கு ஏற்ற மாதிரி பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் ஸ்கூட்டர்லேருந்து மோட்டர் சைக்கிளுக்கு ஒரு பெரிய ஜம்ப். அது என்ன ஜம்ப் அப்படின்னு, ரெண்டுமே டூ வீலர் தானே, அதில் இருக்க மோட்டர் பேட்டரி எடுத்து இதில் போடலாமே அப்படின்னு பார்க்கலாம். பட் பிக்கெஸ்ட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஸ்கூட்டருக்கும் மோட்டர் சைக்கிளுக்கு இருக்க பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்று ஆப்வியஸ்லி ஃபார்ம் ஃபேக்டர். ரெண்டாவது வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்கூட்டரோட பவர் வந்து 8 ஹார்ஸ் பவர், ஆவரேஜ் மோட்டர் சைக்கிளோட பவர் வந்து 18 ஹார்ஸ் பவர், அதாவது 2.5 மடங்கு அதிகம். இப்போது எலக்ட்ரிக் ஸ்கூட்டரே இப்போ நம்ம ஃபோனில் சொல்கிற மாதிரி எலக்ட்ரிக் ஸ்கூட்டரே வந்து ரொம்ப ஹை ஸ்பீட்லேயோ இல்லை கொஞ்சம் லோடு வச்சு எடுத்துகிட்டு போனீங்க, இல்லை ஹில்லி டெரெயினில் போனீங்கன்னா தெர்மல் த்ராட்டில் ஆகும். அதாவது ஹீட் ஆகிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக அந்த பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிடும். இன்ஃபேக்ட் ரொம்ப ஹில்ஸ்லலாம் கிளைம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக பேட்டரி ஓவர் ஹீட்டிங் வண்டி ஸ்டாப்பே ஆயிரும். ஸோ 8 ஹார்ஸ் பவருக்கே ஹீட் ஆகுது அப்படின்னா அப்போ 18 ஹார்ஸ் பவருக்கு என்ன ஆகும்? ஸோ அதனால தான் எய்தர் ஒன் சைடில் இன்றைக்கி இருக்க ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எய்தர் இட் வில் பி வெரி லோ பவர், அதாவது ஒரு ஸ்கூட்டருக்கு ஈக்குவலண்ட் பவரில் மோட்டர் சைக்கிள் இருக்கும். இல்லை ஹையர் பவர் இருந்ததுன்னா அதில் நிறைய சேலஞ்சஸ், எய்தர் இட் வில் பி வெரி எக்ஸ்பென்சிவ் ஆர் சார்ஜிங் வில் பி டிஃபிகல்ட், பேட்டரி பேக் வில் பி வெரி பிக். ஸோ அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் வரும். ஸோ இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தோம். நாங்களும் வந்து ஃபஸ்ட்டு டேவே வந்து ஹை வோல்டேஜில் வேண்டாம், நாங்களும் ஃபஸ்ட்டு ப்ரோட்டோடைப் வந்து அதே சேம் 48 வோல்ட் லோ வோல்டேஜில் தான் பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தான் அப்புறம் ஒரு வருஷம் வந்து 96 போனோம், அதுக்கப்புறம் 120 போனோம். அப்புறம் 2022 தான் ஆக்சுவலி 240 வோல்ட்டுக்கே வந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆப்டிமைஸ் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான ப்ராடக்ட் ஒரு கஸ்டமர் கொடுத்து ரிலையபிளாக ஒன்றும் பிரச்சனையே இல்லாமல் வர மாதிரி ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறது எங்களுக்கு இவ்வளோ நாளாக இருக்குது. ஸோ இந்த அப்போது கிட்டத்தட்ட தெரியுது இல்லையே, இந்த எவால்வ் ஆனது வந்து 48லேருந்து நீங்கள் கிட்டத்தட்ட அப்படியே என்ன இருக்கீங்கன்னா மோர் ஸ்கேல் சொல்கிற மாதிரி தான், டிரான்சிஸ்டர்ஸ் மல்டிப்ளேயர் மாதிரி நீங்கள் வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கீங்க. பட் இதில் என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க? அதாவது இப்போ நான் ஹை வோல்ட் போயிட்டேன். ஸோ இப்போ பைக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பைக்ஸில் எப்பயுமே லோ வோல்டேஜ் தான் இருக்குது, அண்ட் கார்ஸில் ஹை வோல்டேஜ் இருக்குது. ஸோ இப்போ பைக்கில் ஹை வோல்டேஜ் வந்தனால உங்களுக்கு ஒரு சில அது கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற மாதிரியான ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அது லிஸ்ட் டவுன் பண்ணி. சூப்பர். ஸோ நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள் தான் பர்ஃபெக்ட். இப்போ வந்து கார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரிக் கார் 20 வருஷத்துக்கு முன்னாடி எலக்ட்ரிக் கார் இருந்தது. ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் எலக்ட்ரிக் கார் பிராண்ட்ஸ் இன் த வேர்ல்டு வாஸ் ரேவா. ரேவா வாஸ் அ பைனியர் நாட் ஓன்லி இன் இந்தியா, குளோபலி. இன்ஃபேக்ட் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி லண்டனில் மோஸ்ட் சோல்டு எலக்ட்ரிக் கார் 10 years ago வாஸ் ரேவா. ஓகேங்களா? ஸோ ரேவா மட்டும் இல்லை, அந்த பீரியடில் அந்த 2000 to 2010 இருந்த பீரியடில் இருந்த எல்லா எலக்ட்ரிக் காருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். இட் வாஸ் வெரி ப்ராக்டிகல். ரேவா ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? இட் வாஸ் வெரி 2 பேர் உட்காந்துட்டு போகலாம். ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப சின்ன கார், பொம்மை கார் மாதிரி இருக்கும். 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பேட்டரி மாற்றணும், டெய்லி நைட்டு சார்ஜ் பண்ணணும், 12 மணி நேரம் சார்ஜ் போட்டால் 2 மணி நேரம் வண்டி ஓட்டலாம். அந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் இருந்தது. இன்றைக்கி இருக்கிற எலக்ட்ரிக் கார்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் காரை விட பெட்டராக, ஃபாஸ்ட்டாக, பெட்டர் பெர்ஃபார்மிங்காகவும் இருக்குது. இன்றைக்கி ஆக்சுவலி ப்ரீமியம் கார்னாலே எலக்ட்ரிக் தான் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ 2010லேருந்து 2020க்கு என்ன மார்ச், எலக்ட்ரிக் காரில் என்ன மார்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார்ஸுமே வந்து ரேவா அந்த பீரியடில் வந்து இன்றைக்கி இங்கே ஸ்கூட்டர் எங்கே அந்த 48 வோல்ட்டில் இருக்கும், அதே 48 வோல்ட்டில் தான் ரேவாவும் ஆப்ரேட் ஆகிருந்தது. இன்றைக்கி எல்லா எலக்ட்ரிக் காருமே வந்து 300 volts அபவ் போயிடுச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வர எலக்ட்ரிக் கார்லாம் 800 volts 1200 voltsலாம் போக ஆரம்பிச்சிச்சு. இந்த வோல்டேஜ் சேஞ்ச்னால தான் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சு, லோட் கேரிங் கெப்பாசிட்டி, அதாவது நிறைய பேர் உட்காரலாம், நிறைய ஸ்பேஸ், பேட்டரி ரிலையபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு, அண்ட் அந்த சார்ஜிங் கேப்பபிலிட்டி, சார்ஜிங் ஸ்பீடுமே இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ இதுதான் கோர் பெனிஃபிட் தட் வி ஆர் பிரிங்கிங் டு மோட்டர் சைக்கிள்ஸ். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி கஸ்டமருக்கு வந்து லோ வோல்டேஜோ ஹை வோல்டேஜ் தே டோன்ட் கேர், அவங்களுக்கு வந்து அதை பற்றி இது இல்லை. பட் அதனால வண்டியில் என்ன டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 தெர்மல் த்ராட்லிங்கே இல்லாமல் பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஒரு பெட்ரோல் வண்டியில் டாப் ஸ்பீட் போனீங்கன்னா அந்த டாப் ஸ்பீட் எவ்வளோ நேரம் வேணால் சஸ்டைன் பண்ணலாம். அதே மாதிரி திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் இன் எலக்ட்ரிக் டூ வீலர்
ஃபுல் த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ லோடு இருந்தாலும் சரி, என்ன ஹில்லி டெரெயினாக இருந்தாலும் ஹீட்டே ஆகாமல் நீங்கள் ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ணால் ஒரு பெட்ரோல் வண்டி அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ். நீங்கள் இன்றைக்கி ஒரு 300cc வெஹிக்கிளில் உட்காந்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம ராப்டியில் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னும் ராப்டி வாங்குறீங்களோ இல்லையோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பெட்ரோல் வண்டியே யோசிக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ நீங்கள் எடுத்து ஃபஸ்ட்டு ரைட்லேயே உங்களுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதனால தான் வந்து நாங்கள் டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப்போ இல்லை ஒரு என்வாயர்மெண்டல் ஃப்ரெண்ட்லினஸ் அதை பற்றி நாங்கள் பேசல. ஏன்னா கஸ்டமருக்கு ஆல்ரெடி தெரியும் எலக்ட்ரிக்னாலே க்ரீன் தான் அப்படின்னு கஸ்டமருக்கு ஆல்ரெடி தெரியும். எலக்ட்ரிக்னாலே ரேட் ஆஃப் ஆப்ரேஷன் கம்மின்னு கஸ்டமருக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் எலக்ட்ரிக் இந்த அளவுக்கு இருக்க முடியுமா அப்படின்றது தான் நம்பர் 1. ஸோ பெர்ஃபார்மன்ஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிலையபிலிட்டி. இன்றைக்கி வந்து ஒரு பெட்ரோல் வண்டி வாங்கினா 10-15 வருஷம் வரும்பா, எலக்ட்ரிக் வண்டியில் அந்த ரிலையபிலிட்டி வருமா வராதா அப்படின்ற. ஸோ அதையும் வந்து டிராஸ்டிக்காக கார் இண்டஸ்ட்ரியில் இம்ப்ரூவ் பண்ண மாதிரி ஹை வோல்டேஜ் இங்கே இம்ப்ரூவ் பண்ணும். நாட் ஓன்லி பேட்டரி பேக், இதில் நிறைய காம்பனண்ட் இருக்குது. பேட்டரி, மோட்டர் கண்ட்ரோலர், சார்ஜர், இந்த எல்லா காம்பனண்ட்டுக்குமே அந்த டெம்பரேச்சர் கம்மியாகிறனால உங்களோட ரிலையபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தான் ஸ்டாண்டர்டாக ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டாண்டர்டாக 8 year வாரண்டி பேட்டரி பேக் கொடுக்கணும். ஆக்சுவலி we've designed it for much more, பட் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இது ஆல்ரெடி பெஸ்ட்டுன்றதுனால 8 years கொடுக்கும். பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இமீடியட் பெனிஃபிட் டு த கஸ்டமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து சார்ஜிங் சீம்ஸ் டு பி அ பிக் ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு டெய்லி நான் சார்ஜ் போடணுமா, எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி சார்ஜ் போடணும், எவ்வளோ நேரம் ஆகும், எங்கெல்லாம் சார்ஜ் பண்ண முடியும், திஸ் பிகம்ஸ் அ பிக் ப்ராப்ளம் இல்லைங்களா? ஸோ ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஒரு கார் கிரேட் ஆன்போர்ட் சார்ஜர் எடுத்துகிட்டு வரும். பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அந்த ப்ளக்குமே வந்து ஒரு காரில் யூஸ் பண்ணுற அதே கேபிள். இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கினீங்களா, நான் ஐஃபோன் வாங்கினாலும், நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு எது வாங்கினீங்கனாலும் ஒரே கேபிள் தான், யூஎஸ்பிசி. ஸோ நம்ம கேபிளே தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி அதே மாதிரி we are bringing the first time யூனிவர்சல் கம்பேட்டபிலிட்டி மோட்டர் சைக்கிளில். ஸோ ஒரு நெக்ஸான் சார்ஜ் பண்ணுற கேபிளோ, ஒரு டெஸ்லா சார்ஜ் பண்ணுற கேபிளோ, அதே கேபிளை நம்ம வண்டியில் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணலாம். வீட்டில் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு 15 amp சாக்கெட்லேருந்து 1 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் பண்ணுவோம். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம். இதை தாண்டி இன்றைக்கி கார்ஸ் வந்து பப்ளிக் சார்ஜிங் நிறைய வந்துருச்சு. ஒரு 40,000 சார்ஜர் ஆல்மோஸ்ட் இருக்குது இன்றைக்கி. பட் ஸ்கூட்டருக்கு வந்து பப்ளிக் சார்ஜிங்கிற, ஸ்கூட்டரோ 2-wheelerக்கோ ஒரு பப்ளிக் சார்ஜிங்கிற ஒரு கான்செப்டே இல்லை. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கார் சார்ஜர்லேயே சார்ஜ் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு சார்ஜரோ ஒரு அடாப்டரோ எதுவுமே தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி வந்து நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கீங்க, சார்ஜ் கம்மியாக இருக்குது, ஒரு ஷெல் பங்க்குள்ளே போகிறீங்க, ஷெல்லில் இருக்க கார் சார்ஜர்லேயே போய் நேராக போய் பார்க் பண்ணிவிட்டு ப்ளக்இன் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் டீ குடிக்கிற டைமில் உங்களுக்கு ஒரு 40% சார்ஜ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த லாஜிக் தான் எடுத்துகிட்டு வரும். ஸோ ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ், ரெண்டாவது ரிலையபிலிட்டி, மூணாவது ஈஸ் ஆஃப் யூஸ். ஏன்னா இன்றைக்கி நான் உங்களை ஒரு எலக்ட்ரிக் வண்டி வாங்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஓட்டுற வண்டியோட பெட்டராக இருந்தால் மட்டும் தான் வாங்குவீங்க. கரெக்டுப்பா, மைலேஜ்லாம் நல்லா வருது, பெட்டர் வருது, பட் டெய்லி சார்ஜ் பண்ணோம், எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி பேட்டரி மாற்றணும் அப்படின்னு தெரியல. அப்படின்னும் போது அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். இன்றைக்கி வந்து வாரம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள், ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணி நேரம் சார்ஜ் பண்ணுங்கள், வில் பி பர்ஃபெக்ட் அப்படின்னா அந்த ஈக்குவேஷனே மாறுது. ஸோ அதுதான் எடுத்துகிட்டு வரும். சூப்பர். ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் அமைய போகுது. அதே மாதிரி எனக்கு இன்னொரு டவுட் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தா, எல்லாரும் கேட்குற கொஸ்டின் இது. ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ட் எக்ஸாக்ட்லி வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குமா இல்லையான்னு நமக்கு தெரியாது. பட் இப்போ நான் ஒரு ஷோரூம் போகிறேன்னு வைங்களேன், அவங்க வந்து இந்த வெஹிக்கிளோட ஸ்பெசிஃபிக் யூஎஸ்பி ஏதாவது சொல்லுவாங்க, இந்த இதில் இருக்குது, வேறு எதுலேயும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் டிவிஎஸை வந்து நான் 2009 விசிட் பண்ணும்போது, 10 விசிட் பண்ணும்போது எங்களுதில் அப்பாச்சில் ஃபியூல் இன்ஜெக்ஷன் இருக்குது. இதோட அட்வான்டேஜ் நீங்கள் எப்படிலாம் பார்க்கலாம்னா, 6 months கழிச்சு நிறுத்தி வச்சிருந்த வண்டியை வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா செல்ஃப்லேயே ஸ்டார்ட் ஆகும் சார் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேர் இந்த கொஸ்டினும் கேட்குறாங்க. இப்போ நான் ஈவி வாங்கிடுறேன், ஐ வாஸ் ரொம்ப ஹாப்பி தான் ப்ரோ, ஆனால் நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணாமல் சப்போஸ் ஒரு இடத்துல நிறுத்திட்டேன்னா அந்த பேட்டரியோட ஆக்சுவல் ஹெல்த் டீக்ரேட் ஆகுமா, அந்த பேட்டரி இல்லாட்டி வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுமா, அந்த மாதிரி திடீர்னு ஒரு 3 months நான் தொடவே போகிறதில்ல, திடீர்னு ஒரு 3 months கழிச்சு ஆன் பண்ண போகிறேன், ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னும் போது நம்ம இப்போ ராப்டி T30 இருக்கிற பேட்டரி எப்படிப்பட்ட பேட்டரி அந்த ஆஸ்பெக்ட்? நிச்சயமாக. ஸோ இது வந்து ஒரு கிரிட்டிக்கல் கஸ்டமர் ஃபீட்பேக். இது வந்து நான் ஆக்சுவலாக எடுத்துகிட்டு வந்துருக்கோம். ஸோ அதனால தான் வந்து டீப் ஸ்லீப் மோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து என்னென்னா, நீங்கள் ஒரு பெட்ரோல் வண்டியை விட இதில் வந்து நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த டிஸ்பிளே இருக்கு இல்லைங்களா, டிஸ்பிளே பின்னாடி ஒரு கம்ப்யூட்டர் உங்கள் ஃபோனில் இருக்கிற மாதிரியே ஒரு ப்ராசஸர் எல்லாமே இருக்குது. அது வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்குது. இன்ஃபேக்ட் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, ஸோ மச் கம்ப்யூட் பவர், ஒரு ப்ராசஸர் வந்து ஒரு குவாட் கோர் ப்ராசஸர், ஸோ மச் கம்ப்யூட் பவர் எதுக்காக போட்டிருக்கோன்னா, எப்போவுமே எல்லா டேட்டாவுமே க்ளவுடுக்கு போய் அங்கே போய் ப்ராசஸ் ஆகக்கூடாது. வண்டியில் இருக்க டேட்டா அங்கேயே ப்ராசஸ் பண்ணி உங்களோட ரைட் பெட்டர் ஆக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும், அதிலே பண்ணுறோம். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து
இட் கன்சியூம்ஸ் எனர்ஜி. ஒரு பேட்டரி வண்டி சும்மா இருந்தாலும் இட் கன்சியூம்ஸ் எனர்ஜி. அண்ட் பேட்டரி பேக்குமே ஹெல்த் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதில் இருக்கிற ட்ரெயின்னால தான் வந்து ஜென்ரலாக ஈவன் ஸ்டாட்டிக் கண்டிஷனில் கொஞ்சம் கொஞ்சம் பேட்டரி ட்ராப் இருக்கும். பட் இப்போ வந்து நீங்கள் டீப் ஸ்லீப் மோட் அப்படின்னு போட்டுட்டிங்கன்னா இந்த எல்லாமே இதெல்லாம் கட் ஆஃப் ஆயிரும். கட் ஆஃப் ஆகிட்டு பேட்டரி வெஹிக்கிள் வில் ப்ரிப்பேர் ஃபார் ஓகே ஒரு 3 months 6 months ஸ்டோரேஜ்க்கு போக போகிறோம். ஸோ எல்லாத்தையும் டேர்ன் ஆஃப் பண்ணிடுவோம். இந்த டேர்ன் ஆஃப் பண்ணுறதுனால என்ன ஆகும், வேறு எந்த ட்ராவுமே இருக்காது. அப்படின்னா நீங்கள் வண்டியை எப்படி பார்க் பண்ணிங்களோ 50% பார்க் பண்ணிங்கன்னா அதே 50%ல் திருப்பி 6 மாதம் கழிச்சு எடுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் மாதிரி தான் இல்லைங்களா, ஒரு ஃபோன் வந்து நீங்கள் ஒரு புது ஃபோன் வாங்கியிருக்கீங்க, பழைய ஃபோன் யூஸ் பண்ணுறதில்ல, அப்படியே ஓரமாக வச்சிட்டிங்கன்னா ஷெல்ஃபில் ஒரு வருஷம் கழித்து திருப்பி எடுத்திங்கன்னா சார்ஜ் போட்டிங்கன்னா ஃபோன் ஆன் ஆகும். அதே சேம் கான்செப்ட் தான். சூப்பர். ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு அந்த ஃபோனே பக்கா தான். ஒரு சில பிராண்ட்ஸில் என்ன ஆகும்னா உள்ள லீக்கேஜ் இருக்கும் ஒரு சில ஃபோன்ஸில். ஸோ என்ன ஆகிடும்னா ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஓரமாக வச்சுருவோம். நம்மளும் நினைப்போம் ஓகே 100% ஆக்கிட்டு தானே வச்சேன் அப்படின்னு நினைப்போம். முன்னனா குட் ஓல்டு நோக்கியா டேஸில் வந்து நான் பேட்டரியை எடுத்து வச்சிடலாம். ஸோ அப்போ வந்து அதில் ட்ரெயின் வந்து ப்ராக்டிக்கலாக அந்தளவுக்கு இருக்காது, ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். பட் இப்போ வந்து இது ஒரு சேலஞ்சிங்கான ஃபேக்டராக இருந்தது. பட் இது சூப்பராக இருக்குது. ஸோ ஹைபர்னேஷன் மோட் மாதிரி போயிட்டு என்னைக்கு வேணுமோ வேக் ஆகி திரும்ப வந்து அப்படியே வர்றது வந்து சூப்பரான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ செம ஃபேக்ட் இது. ஸோ அடுத்து என்னென்னா நார்மலாக இப்போ இந்த பைக் ஸ்டைலுக்கு போகிறனால இப்போ பைக்கில் ஏபிஎஸ்ஸு ரெகுலர் பைக்ஸில் மக்கள் வந்து பார்க்குறது என்ன அப்படின்னா இந்த பிரேக்கிங் சிஸ்டம் பற்றி பார்ப்பாங்க அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் பார்ப்பாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு டிவிஎஸ்ல RR 310 இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா 300cc பைக்குக்கான அந்த கேப்பபிலிட்டிஸ் வந்து அப்படியே ராப்டி T30 இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா பட் காஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது நார்மல் 300cc வெஹிக்கிள்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து அதோட கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது செக் பண்ணால். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரிலேபிலிட்டி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது நீங்கள் என்ன சொல்லிடுறீங்கன்னா 8 இயர்ஸ்க்கு கிட்டத்தட்ட பேட்டரிக்கும் நீங்கள் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ ஆஃப்டர் சேல்ஸ் சப்போர்ட் அப்படின்னு வரும்போது சர்வீஸ் டைம் அண்ட் அதே சமயம் ஏதாவது பிக்கப் இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு சில ஐடியாஸ் அதெல்லாம் வச்சுருக்கீங்களா? சூப்பருங்க. இல்லை ஆக்சுவலி இது வந்து நாங்கள் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணுறோம். எதனால அப்படின்னா இன்றைக்கி வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னாலே ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ அதை பிரேக் பண்ணுறதுக்காக எவ்ரி சிட்டி நாங்கள் ஆரம்பிக்கிறதே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிட்டியாக தான் ஆரம்பிக்கிறோம். வி டோன்ட் வாண்ட் டு எடுத்தோடனே சரி ஓகே 10 சிட்டியில் லான்ச் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் வண்டி கொடுத்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்படி இல்லை. லெட்ஸ் ஸ்டார்ட் சென்னை ஃபஸ்ட்டு, அப்புறம் பெங்களூர், அப்புறம் கொச்சின், அப்புறம் ஹைதராபாத். ஒவ்வொரு சிட்டியாக தான் போகிறோம். அதுவுமே ஃபேஸ் வைஸ் ஒரு மாதமாக தான் போகிறோம். பட் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சிட்டியில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல வந்து டீலர்ஷிப் சர்வீஸ் சென்டர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி ஓன்டு சர்வீஸ் சென்டர். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து சென்னையில் வந்து ஒரு 7 bay சர்வீஸ் சென்டர் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு. ஸோ கஸ்டமர் வந்து பயப்படவே தேவையில்லை. ஏதாவது எந்த ஜாகிரஃபியில் இருந்தாலுமே அவங்க வாங்குகிற டீலர்ஷிப் வரத்துக்கு முன்னாடியே ஒரு கம்பெனி ஓன்டு சர்வீஸ் சென்டர் எப்போவுமே இருக்கும். ஸோ அவங்க டீலர்ஷிப்பில் எதாவது ப்ராப்ளம் ரிசால்வ் பண்ண முடியலனா கூட அவங்க டைரெக்டாக கம்பெனி சர்வீஸ் சென்டர் வந்து கூட ரிசால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபண்டமெண்ட்லி வி ஆர் ஸ்டார்டிங் வித் ஒரு சர்வீஸ் சென்டர் நம்பர் 1. நம்பர் 2, ஒவ்வொரு அவுட்லெட்டுமே ஒவ்வொரு டீலர்ஷிப்புமே வந்து வில் ஹாவ் அன் அடிஷ்னல் சர்வீஸ் பே. ஒரு டீலர்ஷிப்லையுமே சர்வீஸ் பே இருக்கும். எதுவுமே வந்து சேல்ஸ் கவுண்டர் மட்டும் இருக்காது. நம்பர் 2. நம்பர் 3, இப்போ வந்து சரி ஓகே இப்போ நான் வந்து சென்னையில் வாங்குகிறேன், நான் திருச்சிக்கு மூவ் ஆகிட்டேன், நாங்கள் திருச்சிக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிருக்கேன், அப்போ நான் என்ன பண்ணுறது, அங்கே வந்து இன்னும் டீலர்ஷிப் ஆரம்பிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் வந்து நாங்கள் தேர்ட் பார்ட்டி பார்ட்னர்ஷிப்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா ஆல் ஓவர் இந்தியா வி ஹாவ் மல்டிபிள் தேர்ட் பார்ட்டி பார்ட்னர்ஸ். அவங்களுக்கு வந்து இந்த வண்டியை வந்து எப்படி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ SOPயோ கொடுத்துருக்கோம். ஸோ ஏதாவது மைனர் சர்வீஸ் அப்படின்னா நீங்கள் வேறு ஊரில் இருக்கீங்கன்னா அவங்க நேராக வந்து பெல்ட் மாற்றுறதோ பிரேக் பேட் மாற்றுறதோ அவங்க அங்கேயே பண்ணி கொடுத்துருவாங்க. இன்கேஸ் எதாவது மேஜர் இஷ்யூ அப்படின்னா அவங்களே டோர் ஸ்டெப்பில் பிக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வந்து க்ளோசஸ்ட் ஹப்பில் சர்வீஸ் பண்ணி திருப்பி எடுத்து வந்து டோர் ஸ்டெப்பில் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து இனிஷியல் டு ஸ்டார்ட் ஆஃப் வித்தே ஆரம்பிச்சிருக்கும். பட் லாங் ரனில் பார்த்தீங்கன்னா இது எப்படி சர்வீஸ் சர்வீஸ் எந்த மாதிரி ஒரு கான்செப்டாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இப்போ இன்றைக்கி வந்து ஒரு வண்டியை வந்து சர்வீஸ் விடுறதே வந்து ஒரு ஹேசலாக இருக்குது இல்லைங்களா. நான் வந்து ஒரு நாள் வெஹிக்கில் விடணும், அன்றைக்கி என்னால் அந்த வண்டி யூஸ் பண்ண முடியாது, ஆஃபீஸ்க்கு வந்து நான் வேறு ஏதாவது ஒரு யூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து இந்த லாங் ரன் ஒரு சர்வீஸ் விடணும்னா நான் வீட்லேயே வந்து இப்போ ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினீங்கன்னா கூட வீட்லேயே வந்து சர்வீஸ் பண்ணிட்டு போகிறாங்க ஒரு 30,000 மிஷினுக்கு. அப்போயே நான் 2.5 லட்ச ரூபா வண்டிக்கு நான் வெஹிக்கிள் சர்வீஸ் எடுத்துகிறோம். ஸோ அதுதான் அடுத்த ஸ்டெப். இன்றைக்கி வந்து கேன் ஐ கம் டு யுவர் ஹவுஸ் ஆர் யுவர் ஒர்க் பிளேஸ், வண்டி சும்மா இருக்கும் போது நான் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு போக முடியுமா?
ஸோ வந்து நீங்கள் வண்டி சர்வீஸ் விட்ட ஃபீலே இருக்கக்கூடாது உங்களுக்கு. ஸோ அதுதான் நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். செம இதை கேட்கும்போது எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம ஊரில் ப்ரௌட்லி இந்தியன் சொல்லிட்டு இப்போ மொபைல் பிராண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லாவா இருக்காங்க. ஸோ லாவாவோட ஸ்டாண்ட்ஸ் என்னன்னா, ரீசெண்ட் இயர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், டோர் ஸ்டெப் சர்வீஸ் தான் அவங்களும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சூப்பரான ஒரு பாயிண்ட். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு யாரெல்லாம் ஈவி வச்சுருக்காங்களோ எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி நான் புக் பண்ணியிருக்கேன், இந்த டைமில் நான் போய் அங்கே விடணும். ஆமாம். ப்ளஸ் அவங்க வந்து போனதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க எனக்கு எப்போ கிடைக்கும்னு. ஈவன் நார்மல் நம்ம இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் பைக்ஸே அதே கதை. என் ஃப்ரெண்டு வந்து காலையில் போய் விட்டுட்டு வருவான், அன்றைக்கி சாயங்காலம் பிக்கப் பண்ணோம். ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா, அன்றைக்கி சாயங்காலம் டியூ டு ஹை வால்யூம் தர முடியலன்றுவாங்க. அப்போ இவன் கேப் போட்டு போவான். கேட்டால் அப்போ நாளைக்கு தாண்டா எடுக்கணும், நாளைக்கு எப்போனா நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் நான் இப்போ பார்க்கணும். ஸோ 48 ஹவர்ஸ்க்கு மேலே இந்த மாதிரிலாம் ஆகியிருக்கு. கரெக்ட். ஸோ இது வந்து சூப்பரான ஒரு ஃபேக்ட். ஸோ அடுத்து என்னென்னா, இந்த அது T30ல டிஸ்பிளே நீங்கள் சொன்னீங்க, அதோட பொசிஷனே எப்படி இருக்கும்னா, நான் வந்து இப்படி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் அதில் வந்து ஒரு 2GB ரேம் ப்ளஸ் 8GB ஆஃப் ஸ்டோரேஜ், ஆன்போர்ட் ஸ்டோரேஜும் இருக்குது. அண்டு க்ளவுடில் போய் ப்ராசஸ் ஆக வேண்டான்னு தான் நம்ம இங்கேயே எல்லாத்தையும் ரியல் டைம் டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸரும் அதில் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஆனால் க்ளவுட் கனெக்ட் இருக்குமா இருக்காதா? அண்ட் உள்ளே வந்து ஆக்சுவலாக 5G இல்லாட்டி 4G சப்போர்ட் ஏதாவது இருக்கா? ஸோ எல்லா டிவைஸ்லையுமே 4G அண்ட் GPS வந்து கம்ப்ளீட்லி பில்டின். ஸோ நீங்கள் ஃபோனையோ எதுவுமே டெதர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ எல்லாத்துலேயுமே டேட்டா பில்டின். பட் ரெண்டு விஷயம், ஒன்று வந்து ப்ரைவசி. அதனால் ப்ரைவசிக்காக கம்ப்ளீட்டாக கஸ்டமரோட ஸ்பெசிஃபிக் டேட்டா வந்து டிவைஸ் உள்ளே தான் இருக்கும். ஸோ ஒன்லி மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நான் ஸ்பெசிஃபிக் டு கஸ்டமர், அதாவது கஸ்டமருக்கு ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் அந்த வெஹிக்கிள் பொசிஷன் அதெல்லாம் இல்லாமல் இந்த மெட்டா டேட்டா மட்டும் தான் க்ளவுடுக்கு போகும். ஸோ அதை வச்சு ஃப்ளீட் லெவல் அனாலிட்டிக்ஸ், அதாவது இப்போ ஒரு 1000 வண்டி ஒர்க் ஆகுது, 1000 வண்டியில் இந்த ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது அப்படின்னா அதை ப்ராசஸ் பண்ணுறது மட்டும் தான் க்ளவுடில் நடக்கும். மீதி எல்லாமே அந்த கஸ்டமரோட டேட்டா அந்த சிஸ்டமில் மட்டும்தான் இருக்கும். அதோட அனாலிட்டிக்ஸ் ஃபுல்லாகவே அந்த சிஸ்டத்தில் மட்டும்தான் நடக்கும். ஸோ அதனால் கஸ்டமர் டேட்டா வெளியில் ரிலீஸ் ஆகுது. தட் இஸ் நம்பர் 1 ப்ரைவசி. ரெண்டாவது இன்னொரு இஷ்யூ வித் ஆல் ஆஃப் திஸ் அனாலிட்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்ளவுட் கம்ப்யூட்டிங் காஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிட்டுருக்கு, அப்படி இல்லைங்களா? ஸோ இப்போ க்ளவுட் கம்ப்யூட்டிங் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு நீங்கள் டைரெக்டாக பே பண்ணுறதில்ல. அப்போ என்ன வருது, எப்படி தான் கம்பெனிக்கு பில் ஆகுது. ஸோ ஐ ஹாவ் டு பில் இட் சம் ஹவு டு த கஸ்டமர். ஸோ வெஹிக்கிளோட காஸ்ட்டுமே இன்க்ரீஸ் ஆகுது. அதனால நாங்கள் என்ன டிசைன் பண்ணோம், எனிவே ஒரு ப்ராசஸர் இருக்குது, கேன் ஐ கிவ் 50% மோர் ஒரு டபுள் த ப்ராசஸிங் பவர் கொடுத்தா அந்த ப்ராசஸிங் எல்லாமே வெஹிக்கிள் லெவல் ப்ராசஸிங் வந்து அந்த வெஹிக்கிள்லேயே நடந்துச்சுன்னா இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் காஸ்ட்டே இல்லை. ஏன்னா இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு வேணால் க்ளவுட் கம்ப்யூட்டிங் காஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கலாம். பட் வண்டி வந்து 10லேருந்து 15 வருஷம் வரைக்கும் ஃபீல்டில் இருக்க போகுது. ஓகேங்களா? 8 வருஷம் வாரண்டியே கொடுக்குறோம் நாங்கள். மினிமம் 12 இயர்ஸ் அட்லீஸ்ட் பேட்டரி லாஸ் ஆகும் சொல்கிறோம். ஸோ ஒரு 12 வருஷம் ஃபீல்டில் இருக்க போதுனா 12 வருஷமாக நான் க்ளவுட் கம்ப்யூட்டிங் காஸ்ட்டு இது பண்ணி பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் திருப்பி பைக்கில் பில்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் பைக்லேயே அந்த ஒரு ப்ராசஸர் கொடுத்துட்டா எவ்வளோ வேணா பண்ணலாம் நான் இப்போ. ஸோ நம்ம அங்கே ஆப்டிமைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஈவன் இருக்கிற டேட்டா வச்சும் பண்ணலாம், ஃபர்தர் வர டேட்டா வச்சு நான் இமீடியட்டாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ தட் இஸ் த பெனிஃபிட் தட் வி ஆர் கிவிங். ஸோ இதனால் 2 பெனிஃபிட் டைரெக்டாக, ஒன்று ப்ரைவசி, ரெண்டாவது காஸ்ட் டு த கஸ்டமரும் கம்மியாகுது. சூப்பர். இதுலேயே நீங்கள் வந்து இப்போது ஒன்று சொன்னீங்க, நான் வந்து டேட்டாவை அப்சர்வ் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணும்னாலும் கொடுக்கலாம் நீங்கள். ஸோ ஓவர் தேர் அப்டேட்ஸ் வருமா, இல்லாட்டி வந்து அதை இன்னும் பெட்டராக, ஏன்னா காம்படிஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சிலர்லாம் நடு ரோட்டில் ஓடிட்டு இருக்கும்போதே அப்டேட் கொடுத்து அப்டேட் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஹால்ட்டுக்கு போய் ரீபூட் ஆகி திரும்ப வரணும். ரன்னிங்கில் இருக்கும்போதெல்லாம் நடந்து அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளதில் வந்து ஓவர் தேர் அப்டேட்ஸ் மாதிரி கொடுக்குற ஐடியா இருக்கா, இல்லாட்டி எப்படியா இருந்தாலும் தான் நம்ம பர்சனலாகவே சர்வீஸுங்கிறதே விசிட் பேஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ அவங்களே நேரில் வந்து அப்டேட் பண்ணுவாங்களா? ஸோ லார்ஜ்லி ஓவர் தி ஏர் அப்டேட்ஸ் ஃபார் எவ்ரிதிங், இன்க்ளூடிங் ஒரு மோட்டர் கண்ட்ரோலர் ஃபர்ம்வேர்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து ஓவர் தி ஏர் அப்டேட்ஸ் பண்ணலாம். பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஐ திங்க் குளோபலியே வந்து கஸ்டமர் ஆடியன்ஸ் இஸ் நாட் வெரி அவேர் ஆஃப் வாட் டு டூ, இல்லைங்களா? இப்போ வந்து ஒரு ஓவர் தி ஏர் அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா வெஹிக்கிள் நீட்ஸ் டு பி பார்க் அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 1/2 hour to 1 hour வந்து வண்டி யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஏன்னா ஓவர் தி ஏர் அப்டேட்ஸ் வந்து ஒரு ஃபோனை விட கார்லேயோ பைக்லேயோ வருது அப்படின்னா அதை அப்டேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்டேட் ஸ்டேபிளாக இருக்கா, இதனால வெஹிக்கிள் எதுவும் ஸ்டால் ஆயிருமா அப்படின்னு அது செக் பண்ணணும். கம்ப்ளீட் சிஸ்டம் செக் பண்ணணும். ஸோ அதுக்கே ஒரு ப்ராசஸிங் டைம் இருக்குது. பட் மக்களுக்கு வந்து இப்போது அப்டேட் தானே, அப்டேட் போட்டுட்டு இல்லை ஐயோ அப்டேட் போட்டுட்டேன் நான் அடுத்த நிமிஷம் கிளம்பணும் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. போயிட்டுருக்கேன், ஒரு சிக்னலில் இருக்கேன், நோண்டிகிட்டே இருக்கேன், அப்டேட் இருக்குது அப்படின்னு போட்டுட்டா முடிஞ்சு போச்சு, வண்டி நின்று போயிடும், இல்லைங்களா? ஸோ அதனால அதை ரோல் அவுட் பண்ணுறது இஸ் எ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. கேப்பபிலிட்டி இருக்குது,
பட் கஸ்டமருக்கு அந்த அவேர்னஸ் வர வரைக்கும் நம்ம அது வந்து கொஞ்சம் சேஃபாக தான் பண்ணணும். ஒரு 100 பேர் வாங்குறாங்கன்னா அதில் வந்து 80 பேர் வந்து கரெக்டாக பண்ணுவாங்க. அந்த 20 பேருக்கு வந்து தெரியாது. இட்ஸ் ஜஸ்ட் தட் அவங்க தப்பு பண்ணுறதுன்னு இல்லை, அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால அந்த 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 அவேர்னஸ் கம்ப்ளீட்டாக வர வரைக்கும் மேஜர் அப்டேட்ஸ் எதுவாக இருந்தாலுமே வந்து we will have to bring them in. பட் போக போக ஆஸ் கஸ்டமர்ஸ் கெட் வெரி கம்ஃபர்டபுள் தென் we can roll it out as over their updates. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியோட டவுன் டைம் இந்த பீரியடில் அவங்க ஜென்ரலாக யூஸே பண்ணுறதில்ல அப்படின்னு பார்த்துட்டு போடலாம். அதேமாதிரி கஸ்டமர்கிட்டையும் வந்து ஷெட்யூல் பண்ண சொல்லலாம். இன்றைக்கி நைட்டு நான் பார்க் பண்ணுறேன், ஒரு 3 மணி நேரம் வண்டி எடுக்க மாட்டேன், அந்த டைமில் வந்து நீங்கள் போகலாம். ஸோ அதெல்லாம் பண்ணலாம். பட் அதுலேயும் வந்து ஆட்டோமொபைல்னால கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. இப்போ ஏதோ ஒரு எமர்ஜென்சி நைட்டு உங்களுக்கு 1 மணிக்கு ஒரு கால் வருது, வண்டி எடுத்துகிட்டு போகணும், அப்போ வந்து வண்டி ஆரம்பிக்கல அப்படின்னாலும் ஒரு பிரச்சனை இல்லைங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் தட் வி ஹவ் டு. இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சேன் இல்லைங்களா, இங்கே வந்து சாஃப்ட்வேரும் நாங்கள் பண்ணுறோம், ஹார்ட்வேரும் நாங்கள் பண்ணுறோம். ஒரு ஆப்பிள் ஈகோ சிஸ்டம் மாதிரி என்டையர் திங் நாங்கள் பண்ணுறதுனால எங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல். ஒரு ஒரு புது ஃபீச்சர் எடுத்துகிட்டு வரணும், இல்லை ஆல்ரெடி ஏதோ ஒரு சின்ன பக் இருக்குது அதை இம்ப்ரூவ் பண்ணணும்னா டீமுக்கு வந்து ஜென்ரலி 2 to 3 டேஸில் ஒரு புது கோட் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ ஃபீச்சர் எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் அதில் இருக்க எட்ஜ் கேஸ்லாம் டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு ஃபோன் மாதிரி ஒரு கன்சியூமர் ஐட்டம்ன்றத விட இட் இஸ் அ வெரி சேஃப்டி கிரிட்டிக்கல் ஐட்டம். ஸோ ஒரு ஃபீச்சர் டெவலப் பண்ணுறதுக்கு 3 நாள் ஆகும். ஆனால் அதை நான் டெஸ்ட் பண்ணி டிப்ளாய் பண்ணுறது, அதாவது அந்த ஃபீச்சர் போட்டு அந்த ஃபீச்சருக்கும் ரைடிங்க்கும் சம்மந்தமே இல்லைனாலும் அது ஏதாவது ஒரு காரணத்தினால ரைடிங் அஃபெக்ட் பண்ணுதா, இல்லை அதனால வெஹிக்கிள் ஃபெயில் ஆகுதா, அதை டெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதுக்கே வந்து எங்களுக்கு ஒரு மினிமம் 3 to 6 months டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபீச்சர் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து எங்கள் வண்டியில் ஆல்மோஸ்ட் 1 வருஷமாக வந்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபீச்சருமே இருக்குது, ஆனால் எங்கேயுமே நாங்கள் அட்வர்டைஸே பண்ணல. அதுக்கான ஹார்ட்வேருமே பில்டின். பட் க்ரூஸ் கண்ட்ரோல் ஒரு மோட்டார் சைக்கிளில் ஸ்கூட்டர்லேயே நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்துச்சு க்ரூஸ் கண்ட்ரோல்னால. 2 வீலரில் க்ரூஸ் கண்ட்ரோல் இஸ் a வெரி கிரிட்டிக்கல் ஐட்டம். அதனால் we don't want to roll it out to the customer. வண்டியில் அந்த ஃபீச்சர் இருந்தாலுமே வந்து we still want to check. இப்போ வந்து சென்னையிலேயே நிறைய வண்டி ஓடிட்டுருக்கு. அதில் வந்து வேறெவர் அந்த பேட்டா கஸ்டமர்ஸ் ஹூவர் தேவ் அக்ரீட் தட் இந்த மாதிரி பேட்டா ஃபீச்சர்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணோம், அவங்களுக்குலாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வர எட்ஜ் கேசஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? நான் க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டுட்ருக்கேன், சடனாக வந்து ஒரு பிரேக்னா அந்த மினிட்ல கஸ்டமர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, பிரேக் பிடிச்சோடனே க்ரூஸ் கண்ட்ரோல் கட் ஆஃப் ஆகுதா, இல்லை க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கும்போது மக்கள் அசந்துடுறாங்களா. இது காரில் வந்து வேறு, 2 வீலரில் வந்து த டிஃப்ரென்ஸ் வில் பி வெரி பிக். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீச்சரும் டிப்ளாய் பண்ணுறது ஈஸி, ஆனால் அதை டெஸ்ட் பண்ணி பைக்கில் ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்குது. ஸோ இதில் ரிலையபிலிட்டி ஆஸ்பெக்டில் போகும்போது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், அதாவது காம்பனன்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இருக்குல்லையே, நம்ம வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் தான் பண்ணுறோம். இதை தாண்டி லாஜிக்ஸ் போகும்போது எப்படி தோணுதுன்னா, இப்போ ஃபோன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், ஒரு 5000 mAh பேட்டரி இருக்கிற ஒரு ஃபோனில் ஓவர் த ரன் வந்து அந்த பேட்டரி டிப்ளீட் ஆகும், அதை டிகிரேட் ஆகிட்டே வரும், அதோட ஹெல்த் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் Day 1 ஒரு ஃபோன் நான் யூஸ் பண்ணும்போது அதில் எனக்கு வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம்ங்கிறது ஒரு பாயிண்ட்டாக பார்க்குறாங்க. இல்லாட்டி வந்து அதோட லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஃபோன் நான் 100ல் எடுக்கிறேன், அகைன் அது 20 ரீச் ஆகும்போது எனக்கு 36 hours அது ஆக்டிவாக இருந்திருக்கு அப்படின்னு ஒன்று வைக்கிறேன்னா, இப்போ அதோட கெப்பாசிட்டி வந்து 90% ஆகிடுதுன்னா 10% ஆஃப் த பேட்டரி இஸ் கோயிங் டு பி மிஸ்ஸிங். ஸோ அப்போ இப்போ எனக்கு வந்து அடுத்த நாள் அதே மாதிரி 36 hours நிற்குமான்னு கேட்டால் ப்ராக்டிகலாக 30 hours நிற்கலாம். ஸோ அப்போ ரெடியூஸ் ஆகும். பட் இதை பிரில்லியண்ட்டாக டேக்கிள் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ நார்மலாக ரன் ஆகிட்டு இருக்கும்போது இப்போ அந்த ப்ராசர் வந்து ஒரு 2 GHz போகலாம் அப்படின்னா, இவங்க வந்து இவங்க பண்ணுற டாஸ்க் எல்லாத்தையும் நான் அப்சர்வ் பண்ணிட்டேன், 1.2 GHz பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லி இன்னும் பவரை இன்க்ரீஸ் பண்ணலாம், அதாவது ஹோல்ட் பண்ணுற டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ நம்ம பைக்கும் இப்போ அதே மாதிரி வந்து, ஏன்னா ஆல்ரெடி பவர்ஃபுல் ப்ராசர் இருக்குது அண்ட் யூசரோட ஸ்டைல்ஸ் வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போது எப்படி பார்த்தாலும் 8 years யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வரும்போது, பேட்டரியும் ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு வரும்போது, அந்த ஹெல்த்தான ப்ராக்டிக்கலாக டிப்ளீட் ஆகும் அப்படின்னும் போது இது எப்படி அது டேக்கிள் பண்ணும்? இந்த மாதிரி ஏதாவது சப்போஸ் மூவ்ஸ் இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோர் ஐட்டமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 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 ஃபோன் லேப்டாப் பேட்டரியை விட ஒரு ஆட்டோமொபைல் பேட்டரி சிக்னிஃபிகன்ட்லி டிஃப்ரெண்ட். இதில் வந்து தெர் ஆர் லாட் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஏன்னா நீங்கள் வந்து இந்த சைஸில் பேக் பண்ணுறதுனால டெம்பரேச்சர் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. அதனால தான் வந்து ஜென்ரலி வந்து இந்த டிப்ளீஷன் ரேட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இதை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5C ரேட்டில் சார்ஜ் பண்ணியிருக்கோம். இது 120 wattsல சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு 15 minutesல ஃபுல் சார்ஜ்னா 5C ரேட்டில் நான் சார்ஜ் பண்ணிட்டுருக்கேன், விச் இஸ் வெரி வெரி ஹை. பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி வெரி ஹைன்றதை விட அந்த ரேட்டில் சார்ஜ் பண்ணும்போது அதை கூல் பண்ணுறதுக்கு எனக்கு இடமே கிடையாது. இப்போ இவ்வளோண்டு ஏரியாவில் நான் என்ன தான் பண்ணாலும் அதை கூல் பண்ணுறதுக்கு இடமே கிடையாது. இன்ஃபேக்ட் அதனால நான் என்ன பண்ணுவேன், ஜென்ரலாக வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு மார்பிள் பிளேட்லேயோ ஒரு மெட்டல் பிளேட் மேலேயே வச்சுட்டா இந்த ஹீட் டிசிபேஷன் நல்லா இருக்கும். ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து சில்லுன்னு இருக்கும்போது ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும், ஹாட்டாக இருக்கும்போது
அந்த சார்ஜிங் ரேட்டே வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆயிரும். ஸோ அந்த லாஜிக் தான் இங்கேயும். இங்கே வந்து அந்த டிப்ளீஷன் ரேட்டே வில் பி மச் லெஸர் பிகாஸ் யூ ஹேவ் அ மச் லார்ஜர் பேட்டரி. அதனால தான் வந்து த பிகர் த பேட்டரி ஜென்ரலி டிப்ளீஷன் ரேட் வில் பி மச் லோவர். ஸோ அதனால ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. இப்போ எங்களோட கேஸில் பார்த்தீங்கன்னா எவ்ரி செல் இஸ் டைரக்ட்லி இன் கான்டாக்ட் வித் ஹீட் சிங்க். ஸோ த வே தட் த செல் யூஸ்வலாக வந்து எல்லா செல்லுமே அப்ரைட்டாக இருக்கும், எங்களில் வந்து செல்ஸ் எல்லாமே ஹாரிசான்டலாக இருக்கும். ஏன்னா டைரக்ட் ஏர் ஃப்ளோவில் ஈச் செல் ஹேஸ் ஆக்சஸ் டு தி ஏர் ஃப்ளோ. ஸோ நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் வெஹிக்கிள் ஈவன் இன் ஸ்டாட்டிக் கண்டிஷன் தெர் இஸ் வெரி கிளியர் டிசிபேஷன். ரெண்டாவது செல் கெமிஸ்ட்ரியே வந்து அதுக்காக தான் வந்து நாங்கள் NCA அப்படின்ற ஒரு கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒன் ஆஃப் த மோர் எக்ஸ்பென்சிவ் செல்ஸ். ஸோ LFPயோட NMC எக்ஸ்பென்சிவ், NMCயோட NCA ரொம்ப எக்ஸ்பென்சிவ் செல். ஏன்னா அதுக்கேற்ற ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மோட்டர் சைக்கிளில் இருக்கிற ரெண்டு கெமிஸ்ட்ரி மேஜர் ரெண்டு கெமிஸ்ட்ரியுமே யூஸ் பண்ணோம். வி கான் ஃபார் அ தேர்ட் கெமிஸ்ட்ரி பிகாஸ் இன்னைக்கு மோட்டர் சைக்கிளில் தட் இஸ் த ரிக்வயர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் சரி, ஃபாஸ்ட் வித்ட்ரா தட் இஸ் டிஸ்சார்ஜிங்கும் சரி, இட் வில் பி லாட் மோர் ஸ்டேபிள். அதனால தான் நம்மளால் இந்த 8 year வாரண்டி கொடுக்கும்போது 12 year லைஃப்பும் எடுத்துகிட்டு வர முடியுது. ஸோ அதுதான் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 நீங்கள் சொன்ன மாதிரி அப்சல்யூட்லி கரெக்ட். பட் அது என்னன்னா ஐ கேனாட் ரெஸ்ட்ரிக்ட் த பர்ஃபார்மன்ஸ். ஓகேங்களா? பர்ஃபார்மன்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் we can change the way that the drivetrain operates. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து தீஸ் ஆர் ஆல் வெரி டெக்னிக்கல் திங்ஸ் தட் இஃப் யூ ஆர் பையிங் ஒரு கண்ட்ரோலர் வந்து வெளியிலேருந்து வாங்குகிறோம், ஈவன் இஃப் யூ ஹவ் co-developed ஒரு சப்ளையர்கிட்டேருந்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த சேஞ்ச்லாம் பண்ண முடியாது. நாங்கள் வந்து கண்ட்ரோலரே இன்ஹவுஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து 0 to 50 ஒரு ஸ்விட்சிங் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கண்ட்ரோலர் வந்து எவ்ரி செகண்ட் 10,000 times ஸ்விட்ச் ஆகும். அதுதான் அந்த மோட்டரையே கண்ட்ரோல் பண்ணுறது. ஏன்னா இதெல்லாம் அந்த PMSM மோட்டர் சொல்லுவோம். ஸோ ஸ்விட்சிங் ரேட்டே வந்து நாங்கள் மாடிஃபை பண்ணுறோம். அதாவது 50 km ஸ்பீடு வரைக்கும் ஸ்விட்சிங் ரேட் வந்து 5000 Hz ஸ்விட்ச் ஆகும். 50 to 100 km ஸ்பீட் அது வந்து வேறு ஸ்விட்சிங் ரேட்டில், 100 to 135 வேறு ஸ்விட்சிங் ரேட்டில் ஸ்விட்ச் ஆகும். இதனால லாஸஸ் வந்து ஒவ்வொரு ஏரியாலையுமே வந்து வேர் ஏபிள் டு ஆப்டிமைஸ். அந்த எஃபிஷியன்சி கிராஃப் சொல்லுவாங்க. எஃபிஷியன்சி கிராஃப் வந்து சில RPM சில டார்க்கில் தான் வந்து பீக் ஆகும். ஸோ அது எப்படி நம்ம இப்போ இந்த கார்லலாம் வந்து ட்வின் டர்போஸ் சொல்லுவோம், காரில் வந்து ஷட்டிங் ஆஃப் வால்வ்ஸ்லாம் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த டிரைவ் ட்ரெயினே வந்து ஹவு கேன் வி மேனிப்புலேட் ஸோ தட் ஓவர் த என்டையர் இது am I having that upwards of 90% efficiency. ஏன்னா யூஸ்வலாக மோட்டர் வந்து ஒரு ஏரியாவில் மட்டும் தான் 90% இருக்கும், இது இல்லை 70லேருந்து 90 வரைக்கும் வேரி ஆகிட்டே இருக்கும். அந்த கிராஃப் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, அது வந்து வித் மோர் அண்ட் மோர் டேட்டா கஸ்டமர் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ நேரம் வந்து அந்த ஸ்பீடில் ஆப்ரேட் பண்ணுறாங்க, இதில் எத்தனை % ஆஃப் கஸ்டமர் அதில் யூஸ் பண்ணுறாங்க, அந்த டேட்டாலாம் வர we can keep improving the vehicle. ஆக்சுவலி அதுதான் ஒரு பெரிய ஃபீச்சராகவே சொல்லிட்டு இருக்கோம். ஒரு வண்டியில் வந்து இன்றைக்கி நீங்கள் ஒரு வண்டி வாங்குறீங்க, அது வந்து இன்றைக்கி வந்து ரேஞ்ச் வந்து 200 km சொல்கிறோம். 3 years கழிச்சு அந்த ரேஞ்சே வந்து 250 ஆச்சுன்னா கிரேசி இல்லைங்களா? ஸோ தட் இஸ் த கேப்பபிலிட்டி அண்ட் திஸ் இஸ் நாட் நியூ ஆல்சோ. இன்ஃபேக்ட் ஏத்தரே பண்ணியிருக்காங்க. ஏத்தர் வந்து ஸ்மார்ட் ஈகோன்னு ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு மோட் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது வந்து இட் இன்க்ரீஸ் ஆல்மோஸ்ட் 15-20% ரேஞ்ச் ரியல் வேர்ல்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு. திஸ் இஸ் ஹவு த என்டையர் இண்டஸ்ட்ரி is growing. And அதனால தான் I would rather support some company which is really building tech in-house than components வாங்கி assemble பண்ணுறதோட there's a significant difference. Quality of use and operations வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இல்லை இப்போ இந்த ஹை வோல்டேஜே நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. அதாவது எப்படின்னா நமக்கு எந்த விதத்தில் அது வந்து ஹீட் சிங்க் ஆஸ்பெக்டில், அதாவது நார்மலாகவே அது தெர்மலி ஆக்டிவ் ஆக போகிறது இல்லை. ஸோ அந்த அட்வான்டேஜ் நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம்னு சொன்னீங்க. அண்ட் அதை பார்க்கும்போதே எனக்கு ஒன்று தோணுச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அப்நார்மலாக ஏதாவது ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் ரன் ஆகும்போது டிவைஸ் வந்து ஹீட் ஆகுதுன்னு வைங்களேன், ஃபோன் ரேப்பிடாக நம்ம பார்ப்போம், என்ன நான் ஒன்றுமே பண்ணல, ஏதோ ஒரு ஆப்னால லோட் ஃபுல்லாகி CPU GPU எல்லாமே ட்ரிகர் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக பேட்டரி வேகமாக ட்ரெயின் ஆகிட்டே வரும். ஸோ அது இப்போ எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் சரி, இப்போ நான் வந்து ஒரு டெசர்ட் போனேன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக என்வரான்மெண்டல் டெம்பரேச்சரே ஹையாக இருக்கிறனால டிவைஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி உடனே பேட்டரி தான் ஒரு மாதிரி அப்நார்மலாக பிஹேவ் பண்ணி வேகமாக ட்ரெயின் ஆகும். ஸோ இதுக்கு வந்து உங்களோட ஹை வோல்டேஜ் ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. அதை தாண்டி நீங்கள் வேறு ஏதாவது ஹீட்டை வந்து பீட் பண்ணுறதுக்கு ஏதாவது சொல்யூஷன்ஸ் வச்சுருக்கீங்களா? ஆக்சுவலி the core தாங்க சார். ஸோ இன்னும் கொஞ்சம் ஆக்சுவலி மேபி if we go into the physics, இப்போ வந்து நீங்களும் சொன்னீங்க இந்த சார்ஜிங் கேபிள் சொன்னீங்களே, அந்த மாதிரி இப்போ நம்ம வால் சாக்கெட்டில் வந்து மேக்ஸிமம் கரண்ட் 15 amp ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு நான் 30 horsepower ஒரு நான் 240 volts வந்து 100 amps புஷ் எடுத்துகிட்ருக்கேன்.
இதே 30 ஹார்ஸ் பவர் 48 வோல்ட்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ஆம்ப் எடுக்கணும். அதாவது ஆல்மோஸ்ட் 5x த கரண்ட் இருக்குது. ஸோ 15 ஆம்ப்ஸ் எங்கே இருக்குது, 500 ஆம்ப்ஸ் எங்கே இருக்குது. ஹீட் ஈக்குவேஷன் நம்ம வந்து ஸ்கூல்லேயே 9th 10th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்லேயே H is equal to I square RT அப்படி படிச்சிருக்கோம். அதாவது ஹீட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் கரண்ட். கரண்ட் 5 மடங்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஹீட் 25 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் ஃபண்டமெண்டல் ஃபிசிக்ஸ் பிஹைண்ட் ஹை வோல்டேஜ். ஸோ அட் த சோர்ஸே நீங்கள் கட் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் கூலிங் அதெல்லாம் செகண்டரி. ஓகேங்களா? இப்போ லிக்விட் கூலிங் எதுக்கு தேவைப்படுது, ஹீட் ஜென்ரேட் ஆகிறதுனால தேவைப்படுது. ஸோ ஹீட்டே ஜென்ரேட் பண்ணலன்னா இன்னொரு பிரச்சனை இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் லிக்விட் கூலிங்கோ இல்லை ஒரு 4 ஃபேனோ அப்படி போட்டேன்னா அதை ரன் பண்ணுறதுக்கான பேட்டரி எங்கே, எல்லாம் ஒரே பேட்டரி தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரேஞ்சுக்கு வண்டி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த கரண்ட் எடுத்து இப்போ கூலிங் சிஸ்டத்துக்கு கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அதனால தான் கூலிங் சிஸ்டமே ரிமூவ் பண்ணால் ஹீட்டே இல்லைன்னா கூலிங் சிஸ்டமே தேவையில்லை. ஆமாம். ஸோ அந்த லெவலில் தான் இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தட் இஸ் த கோர். இது அதுலேயுமே வந்து இன்ஃபேக்ட் different materials. In fact, internally we have a metallurgy division also. Can we use different materials, copper alloys, zinc alloys for reducing that resistance? But at the same time நம்ம வந்து ஒரு மாஸ் மார்க்கெட் வெஹிக்கிள் பண்ணுறோம். இதே வந்து நான் ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபாய்க்கு வண்டி விற்றா வாங்க மாட்டாங்க. ஸோ 2 லட்ச ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வரணும். while having all of this அப்படிங்கும்போது that is when we set up all of these small divisions inside. சூப்பர். ஸோ இப்போது அடுத்து ஃபைனலாக என்ன கேட்கலான்னு நினச்சேன்னா, நெக்ஸ்ட்டு இப்போ விஷன் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது தெரியுது ஒரு கிளியரான ட்ராக் அண்ட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்ரோச் அதெல்லாம் இருக்குது. ஸோ ஸ்கூட்டர்ஸ் வருமா ஃப்யூச்சரில்? ஏன்னா அதுக்கும் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. நம்ம ஆரம்பத்தில் சொல்லும்போது நீங்களே சொன்னீங்க ஒரு 6 மில்லியனாவது ஸ்கூட்டர்ஸ் வாங்குறாங்க அப்படின்னும் போது, ஸோ அது ஸ்கூட்டர்ஸ் ஆஸ்பெக்டில் தான் ஐடியா இருக்கா? எங்களோட ஃபோக்கஸ் வந்து ரொம்ப கிளியர் பாஸ். மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டில் யாருமே இல்லை. அண்ட் அந்த செக்மெண்ட்டில் அவ்வளோ பெரிய மார்க்கெட் இருந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் இல்லை. அதை எடுத்துகிட்டு வரதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இப்போதைக்கு அட்லீஸ்ட் the next 5 years we do not have any plans of entering the scooter market. Okay. இது எதனால அப்படின்னா, more than a philosophy, there should be a reason why we exist. இன்னைக்கு எதனால மோட்டார் சைக்கிள் மார்க்கெட் நாங்கள் வந்து எலக்ட்ரிக் 2-wheeler மேனுஃபேக்சராக இருக்கிறனால நாங்கள் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட் we saw a clear problem. கஸ்டமருக்கு ஒரு இஷ்யூ and that is not something that is being solved. ஸோ அதை நாங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு வந்தோம். இன்றைக்கி ஆல்ரெடி ஸ்கூட்டரில் அமேசிங் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து how much value can I add? I'm not sure. அதே மாதிரி நாங்கள் வந்து கோரே வந்து ஹை வோல்டேஜ்னால நான் ஸ்கூட்டருக்கு எடுத்துகிட்டு வந்தால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் அது வந்து இன்றைக்கி இருக்க ஸ்கூட்டர் கஸ்டமருக்கு தேவைப்படுமா? ஒரு மேக்ஸி ஸ்கூட்டருக்கு மேபி இட் மேக் சென்ஸ். பட் இன்றைக்கி இந்தியாவில் மேக்ஸி ஸ்கூட்டர்ன்ற மார்க்கெட்டே பெருசாக கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இதுவே வந்து ஒரு பெரிய மார்க்கெட். வி வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் த டொமெஸ்டிக் மார்க்கெட் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, we are already looking at very specific. இப்போது ஈஸ்டர்ன் யூரோப்லலாம் கண்ட்ரீஸ் லைக் டர்க்கி அங்கெல்லாம் we are seeing a lot of demand. அர்ஜென்டினாலேருந்துலாம் lot of demand that we are seeing. So once we start closing out here, we want to start focusing on those countries. So இதுக்கே வந்து எங்களுக்கு resource will be ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூட்டரில் ஏதாவது ஸ்பெசிஃபிக் வாய்டு இருக்குது, இதை வந்து மார்க்கெட் சால்வ் பண்ணலை அப்படின்னு கண்டுபிடிச்சா then we will start. சூப்பர். ஸோ எனக்கு வந்து லாஸ்ட்டாக ஒரு சின்ன கொஸ்டின் என்னென்னா, இப்போது பார்த்துருப்பீங்க மெஜாரிட்டி வந்து எல்லாருமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளான கம்யூட் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஸ்கூல் கிட்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் இப்போது இருக்கிற ரோட் டிராஃபிக் இதனாலே என்ன பண்ணுறாங்கன்னா, அட போங்க ப்ரோ, ஒரு நிமிஷம் நின்றுட்டு திரும்ப எழுந்து பெடல் பண்ணி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்போது எலக்ட்ரிக் சைக்கிள்ஸ் பாசிபிளா சைட் பை சைட்? ஸோ இந்த ஒரு டார்கெட் அது எப்படின்னா இந்த கிட்ஸு இந்த மாதிரியான இல்லை. ஸோ அகெயின் மை ஆன்சர் ரிமைன்ஸ் தி சேம் இல்லைங்களா? ஸோ எலக்ட்ரிக் சைக்கிள்ஸ்லையுமே நிறைய மேனுஃபேக்சர் இருக்காங்க. ஒரு இடத்துல ஆல்ரெடி ஒரு சொல்யூஷன் we are at core engineers பாஸ். ஓகேங்களா? எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணணும். சூப்பர். இல்லை ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சுன்னா அதை ஏன் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இன்றைக்கி இன்ஃபேக்ட் இன்னும் பிரேக் டவுன் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது கார் பிராண்ட் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஃபோர்டு, ஹுண்டை, சுசுகி. அமெரிக்கா, ஜாப்பனீஸ், ஜெர்மனி இல்லைங்களா? இதுதான் ஞாபகம் வருது. ஸ்கூட்டர் அப்படின்னா ஆக்டிவா, ஆக்சஸ் இல்லைங்களா? அகெயின் ஜாப்பனீஸ், நவ் சைனா ஓகேங்களா? பட் மோட்டர் சைக்கிள்னா பஜாஜ், டிவிஎஸ், ஹீரோ, ராயல் என்ஃபீல்டு. டிஃப்ரென்ஸ் தெரியுங்களா? இது எல்லாமே இந்தியன் பிராண்ட். ஏன்னா மோட்டர் சைக்கிள் இஸ் அ வெரி இந்தியன் ப்ராடக்ட் குளோபலி. ஆஃப்ரிக்கா போனீங்கனாலும் இந்தியன் மோட்டர் சைக்கிள்ஸ், நீங்கள் யூரோப் போனீங்கனாலும் இந்தியன் மோட்டர் சைக்கிள்ஸ் ஓகேங்களா? ஸோ இது கார்ஸுக்கான சொல்யூஷன் வந்து குளோபில் எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அதுக்கு ஆல்ரெடி ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதேமாதிரி ஸ்கூட்டருக்கு வந்து ஜாப்பனீஸ் அண்ட் சைனீஸ் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அங்கே ஆல்ரெடி ப்ராடக்ட்.
மோட்டார் சைக்கிள் சொல்யூஷன் வந்து இங்கேருந்து தான் வரணும். சைக்கிள் எலக்ட்ரிக் சைக்கிளுக்குமே வந்து எவ்ரிவேர் தேர் ஆர் ப்ராடக்ட்ஸ், நிறைய திரும்பி பார்க்குற இடம்லாம் நேம் பிராண்ட்ஸ் இருக்குது. பட் இது வந்து இட் இஸ் அ கோர் இந்தியன் ப்ராப்ளம். அண்ட் அதுக்கு இந்தியாவில் யாரும் பெருசாக இந்த ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளமாக எடுத்து புதுசாக அதுக்காக ஒர்க் பண்ணல. அதனால தான் இது சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வெரி வெரி கிளியர், நாங்கள் வந்து எதுக்காக ஒர்க் பண்ணுறோம், நாட் பிகாஸ் தெரியும் நாங்களும். நான் முதல்ல சொன்ன மாதிரி நாளைக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் 100% மார்க்கெட் ஷேர் ஆஃப் மோட்டார் சைக்கிள்ஸ். ஐ பிலீவ் 5 years down the line எங்களை ஃபாலோ பண்ணி எல்லாருமே ஹை வோல்டேஜ் மூவ் பண்ணுவாங்க. 5 years down the line எல்லா மோட்டார் சைக்கிளுமே வந்து ஹை வோல்டேஜ் இருக்கும் நான் நம்புகிறேன். பிகாஸ் இட் ஆஃபர்ஸ் அந்த அப்வர்ட் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஸோ சிக்னிஃபிகண்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு ராப்டி மோட்டார் சைக்கிள் வாங்கிட்டா அந்த கஸ்டமர் வந்து அடுத்து நான் எப்போ எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் வாங்கணும் அப்படின்னு யோசிக்கணும். அது ராப்டி மோட்டார் சைக்கிளாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுதான் விஷன். ஸோ ஹவு டு யூ கேன் ஃபர்தர் இது ஒரு கிளியர் பெனிஃபிட் இருக்குது, அதை எப்படி கஸ்டமருக்கு தெரிய எடுத்துக்கணும், அதுதான். நைஸ். ஸோ செம ஆன்சர்ஸ் இது வரைக்கும் நீங்கள் சொன்ன எல்லாமே. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நல்லா பண்ணுங்க. தேங்க்ஸ் a lot. கீப் சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் எனிபடி சென்னையில் இருந்தாங்கன்னா எங்களோட ஃபேக்ட்ரி அவுட்லெட்டுக்கு வந்து வண்டி டெஸ்ட் ரைட் பண்ணலாம். இதோட பெஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வெஹிக்கிளும் பண்ணுறாங்க, இங்கே தான் R&D டீமும் எப்படி வெஹிக்கிள் டிசைன் பண்ணுறாங்க, எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் இங்கேயே. ஸோ வாங்க வந்து டெஸ்ட் ரைட் பண்ணுங்கள், வண்டி ஓட்டி பாருங்கள். வாங்காதது ரெண்டாவது விஷயம், பட் வண்டி ஓட்டி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டு வாங்க, எக்ஸ்ப்ளோர். அண்ட் இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 150 இன்ஜினியர்ஸ் லார்ஜ்லி ஃப்ரம் சென்னை, கோயம்புத்தூர், தமிழ்நாடு, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒர்க்கிங் அண்ட் பில்டிங் சம்திங் தட் இஸ் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட். இன்றைக்கி வந்து இதில் 6 லேயர்லேருந்து 12 லேயர் PCBs வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். சேசி டிசைன்லேருந்து சஸ்பென்ஷன் டிசைன்லேருந்து எல்லாமே இங்கே பண்ணுறோம். ஸோ ஒரு அமேசிங் டீம் பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஐ திங்க் எவ்ரிபடி ஷுட் கம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹவு திஸ் இஸ் பீங் மேட். கண்டிப்பாக இப்போது எங்கே இருக்குது லொக்கேஷன் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள்ஸ் அவைலபிள். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம பசங்களை வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ.